ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம சுஜாதா வாங்கணும், நல்லாயிருக்கும் வாங்கணும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேர்ட்ட நீங்களும் விசாரிச்சுட்டு வாங்க. அவங்க எப்படி கன்சர்ன் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நீங்கள் சுஜாதாவை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், நான் சொன்னது உண்மையா இல்லை பொய்யா எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் கேட்குறீங்க எல்லா கேள்விக்கும் அவங்களே ஆன்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறத அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 பேர் சொல்லுவீங்க. இப்போ சாக்கோட மெயின் ரோடு வர இல்லைங்களா, மெயின் ரோட்லேருந்து இவங்க சுஜாதா உள்ளார வரதே அதே 30 ஃபீட் ரோடே மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே. எத்தனை அவார்ட்மெண்ட் வருதோ எல்லாத்துலேயுமே அதே 30 ஃபீட் தான் வச்சுருக்காங்க ரோடு எல்லாமே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடுலாம் இருக்காது, நம்மளுக்கு ஜஸ்ட் மண் தரையாக இருக்கும், ஒரு கரெக்டாக அந்த கல்லுலாம் ஊன்னு இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துக்குமே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃப்ளாட்டுக்கு தனித்தனியாக கல் ஊன்றிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரியே ரோட் பேக்கு, காம்பவுண்ட் வால்ஸு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் தாராளமாக நம்புற மாரி தான் இருக்காது எல்லாமே. ஏன்னா ஜஸ்ட் மற்றவங்களோட இது நம்புறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனு, அவங்களோட ஈசி பட்டா வில்லம் இந்த வக்கீல் இது எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. ஸோ அவங்க நம்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது அவங்க இதில். ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சுஜாதா உங்களுக்கும் பிடிக்கும்.